ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல், பிஇபின்னு சொல்லக்கூடிய பிரேக்கிங் லெவல் நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த என்எஸ் சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறன்ற வீடியோ, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராடேல என்ட்ரி எடுக்கலாம்ன்ற வீடியோ, மிக முக்கியமான ஆப்ஷன் கிரீக்ஸ், ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லக்கூடிய வீடியோ, இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் தேவைப்படுற மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, வேர்ல்டு நியூஸோ, எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். ஒன்லி செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் தான், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நம்ம போய் பை பண்ணுவோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல் நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்எஸ் சைட்டில் போய்ட்டு அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்றது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,098 அந்த மாதிரி பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போதுமே ஒரு 15 நிமிஷம் மினிமம் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, அதாவது 22,090 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? மிக முக்கியமான விஷயம், மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட். இன்சைட் மார்க்கெட்னால் ஹை கிட்டேயோ லோ கிட்டேயோ கிடையாது. ஹையை உடைக்காமல் ஹை கிட்ட இருந்தாலும் இன்சைட் மார்க்கெட் தான், லோவை உடைக்காமல் லோ கிட்ட இருந்தாலும் இன்சைட் மார்க்கெட் தான். அதெல்லாம் வந்து என்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஹையை பிரேக் பண்ணலன்னா கண்டிப்பாக டிமாண்ட் இல்லை, மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லோவை பிரேக் பண்ண முடியல, லோவை பிரேக் பண்ணி லோவுக்குள்ளேயே வரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்குது இந்த இடத்துல அப்படின்ட்டு நம்ம கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஐயை உடச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனாக வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேமாதிரி லோவை உடச்சிட்டோம் அப்படின்னா டிமாண்ட் இல்லை அப்படின்ட்டு நம்ம புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹை லோவில் இருக்கும்போது ஈஸியாக என்ட்ரி எடுக்கும். ஆனால் நடுவில் இருக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மார்க்கெட். அதாவது நடுவில் ஓப்பன் பண்ணுறாங்கனாலே என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, 2 ப்ரீமியத்தும் கரைப்பாங்க. ஓகேங்களா? இந்த மார்க்கெட், ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தை கரைக்கிறது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ரீமியமும் அதனுடைய எக்ஸாக்ட் ரேட்டில் இருக்காது. அது வந்து எக்ஸ்பைரி டைமில் தான் வந்து எக்ஸாக்ட் ரேட்டில் இருக்கும். அதுவும் சில டைமில் எக்ஸ்பைரி டைமில் கூட ஒரு மணிக்கு மேலே தான் கரெக்ட் ரேட்லேயே இருக்கும். ஓகேங்களா? மிச்ச டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆக்சுவல் ரேட்டில் இருந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதை தான் டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து இவங்க கரைப்பாங்க செல்லர்ஸு. ஓகேங்களா? இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் பெரும்பாலும் மேலே கீழே தான் அடிப்பானுங்க. அதுக்கோசம் அந்த 2 ப்ரீமியத்தையும் கரைக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி சென்டரில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ட்ரி எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் எப்போதுமே இன்சைடு மார்க்கெட்டில் நடுவில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி, ஆக்சுவலாக ஐ கிட்ட போகும்போதோ லோ கிட்ட போகும்போதோ, சப்போஸ் மார்க்கெட் ஐ கிட்ட போகல, லோ கிட்ட போகல அப்படின்னா ப்ரீமியம் ஐ கிட்ட லோ கிட்ட இருந்தாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டோட ஐ லோ ஓப்பன் ப்ரைஸும் முக்கியம், அதுவும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி ப்ரீமியத்தோட ஐ லோ ஓப்பன் ப்ரைஸ்
இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அதாவது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் சப்போர்ட்டு, கீழே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி மார்க்கெட் ஹை லோவில் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் என்ட்ரி எடுக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் வந்து ஒரு லோலையோ ஹைலியோ இருந்தாலும் நம்ம அதை வச்சு கூட நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு ஹையை பிரேக் பண்ணுறான்னா டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு லோவை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா டிமாண்ட் இல்லைன்னு சொல்லலாம். இல்லை லோவை தக்க வைக்கிறான்னா டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐயை உடைக்காமல் ஐக்குள்ளேயே வரான் அப்படின்னா டிமாண்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு க்ளூ. அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான க்ளூ. அதேமாதிரி சேம் தான் ப்ரீமியமும். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம ஹை லோ ஓப்பன் ப்ரைஸை பார்க்க சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு விஷயத்து உள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவுக்கு தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஓகேங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நடுவில் இருக்குது. நம்ம அதனால் வந்து 2 பேரையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இருக்குதுன்னா புட்டை போய் பார்க்கலாம். 22,090 இருக்கிறதுனால நம்ம 22,100ன்ற புட்டை போய் பார்க்க போகிறோம். யாரை வேணால் பார்க்கலாம். நம்ம வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம புட்டை போய் பார்க்கலாம். 22,100ன்ற சார்ட் இது தான். ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து இவன் ஓப்பன் இங்கே தான் இருக்கிறான். ஓப்பன் இங்கே தான் இருந்து எக்ஸாக்டாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இந்த இடத்துல, அதாவது 15 மினிட்ஸில் இவன் இங்கே தான் இருக்கிறான். இவனை நம்ம இந்த இடத்துல தான் எடுக்கணும். ஆனால் இவன் இந்த இடத்துல நிற்கலை. ஓகேங்களா? கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? அகெயின் அடுத்த கேண்டிலே இவன் பாசிட்டிவாக மாறிட்டான். அதாவது 145 அப்படின்றது 21,100 ஓப்பன் ப்ரைஸ் அது. ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவலும் அதுதான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவல் அதுதான். சூப்பரான ஒரு என்ட்ரி தான் அது. ஆக்சுவலாக 145லேருந்து 165 வரைக்கும், 67 வரைக்கும் போயிட்டான். நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஃபஸ்ட் டார்கெட் தான் முக்கியம். 60 போனாலே நம்ம வெளியே வந்துடுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சான் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக. அப்போ நம்ம இங்கே தான் எடுப்போம். 145 எக்ஸாக்டாக எடுக்க முடியலனாலும் 150ன்னு வச்சா கூட 167 ஃபஸ்ட் டார்கெட் போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் வீக்காக தான் இருந்தான். இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே வந்து ஒருத்தன் வந்து மார்க்கெட் வீக்குன்னு காட்டுறான். அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே காட்டுறான். அப்போ அவன் மார்க்கெட் கீழே போகிறான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அவனை தான் அதாவது காலை தான் கரைக்கிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே போகுதுன்னா காலை கரைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்போது புட்டு தான் வந்து மேலே போவான்றது லாஜிக். ஓகேங்களா? அப்போது அந்த புட்டை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவன் வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டிட்டானா டார்கெட் கொடுக்காத விடமாட்டான்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி எடுங்க அப்படின்ட்டு. இவன் பாருங்கள், எக்ஸாக்டாக இவனோட ஓப்பன் இவனோட அட்வான்ஸ் லெவலில் தான் க்ளோஸ் வச்சுருக்கான். நீங்கள் 145 எடுக்க முடியலனாலும் இந்த இடத்துல எடுக்கலாம். 145 எடு, 150 அந்த மாதிரிலாம் ஈஸியாக எடுத்துருக்கலாம். அதை எடுத்துருந்தால் ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம எடுத்தோம் ஃபஸ்ட் ஆஃபில். அதுக்கப்புறம் நேராக வந்து ஒரு புல் பேக் நிற்பான்னு பார்த்தா அந்த சடார்னு வந்து உடச்சிட்டான். அதாவது புல் பேக்கில் ஒரு கேண்டில் 2 கேண்டில் நிற்கணும், எதுவுமே நிற்கலை பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வந்து உடச்சி, அதுவும் 2 பவர் கேண்டில் இது உடச்சி புல் பேக் ஆகிறான். இது என்ன அட்வான்ஸ் லெவல், இவன் ஓப்பன் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டான். அப்போது ஒரு ஓப்பன் ப்ரைஸையும் இவன் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் 22,000ன்றது வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவன் மேலே உடைச்சா அந்த 22,000க்கு வருவான்னு அர்த்தம். கீழே உடைச்சிட்டானா அந்த ரேட்டுக்கு கீழே இனிமேல் மார்க்கெட் போகாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி நியூவாக யாருன்னா வந்து உள்ள சேனல் உள்ள இருக்கிறீங்கன்னா அது தெரியலன்னா நம்ம சேனல் உள்ள க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் புரியும் அது. அப்போது இவன் 22,000 இல்லை 22,050 இதுக்கெலாம் வரமாட்டான்றது இவன் கீழே உடைச்சதுனால சொல்லிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற 22,000ன்ற காலோ இல்லை 22,050ன்ற கால் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இதான் லாஜிக். ஓகேங்களா? கீழே உடைச்சதுனால. ஓகேங்களா? இவன் ஃபஸ்ட்டில் டார்கெட் கொடுத்துட்டான், 2வது புல் பேக்கில் நிற்கலை, உடைச்சிட்டான், லெவலை கீழே உடைச்சிட்டான். மெயின் ஓப்பன் அட்வான்ஸ் லெவலில் உடைச்சதுனால இவன் இதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். புல் பேக்கில் வந்து இவன் நிற்கிறான். எத்தனை மணிக்கு? 10:55க்கு. அப்போது மார்க்கெட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,040 22,060 அந்த மாதிரி பக்கமாக இருந்தது. 10:55க்கு எங்கே இருந்ததுன்னு பார்ப்போம். இங்கே தான் இருந்தது.
ஆக்சுவலாக பாருங்கள் 10:55 மார்க்கெட் க்ளீனாக பாருங்கள். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஓப்பனுக்கு மேலே போயிட்டான் பாருங்கள். 22,100ன்றது ஓப்பனு, அதை தாண்டி புல் பேக் கரெக்டாக இவனும் நிற்கிறான் பாருங்கள். அப்போது நெகட்டிவாக இருந்த மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுது. ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, ஓப்பன் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, எக்ஸாக்டாக இவன் இங்கே நிற்கிறான். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இங்கே இருக்குது, இவன் லோ கிட்ட தான் இருக்கலாம். ஆக்சுவலாக லோவை உடைக்கல. ஓகேங்களா, அப்போது 22,025ன்றது லோ, இவன் 22,045 வரைக்கும் 20 பாயிண்ட் முன்னாடியே திரும்புகிறான். அப்போது லோவை உடைக்க விரும்பலை. ஓகேங்களா, அப்போ லோவை உடைக்க விரும்பலைன்னா டிமாண்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா, டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் லாஜிக்காக. கிட்ட வந்து திரும்பினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இவன் கொஞ்சம் முன்னாடியே திரும்பிட்டான். ஆனால் ஓப்பனை உடைக்கிறான். இது ஒரு க்ளூ நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்தாலும் இந்த இடத்துல ஓப்பனை தாண்டும் போது அட்வான்ஸ் க்ளீனாக தெரிஞ்சிடுது உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே இருந்தோம், ஏன் ஓப்பனை தாண்டணும் புரிஞ்சிக்கணும்ல நீங்கள். அதாவது ஓப்பனுக்கு கீழே வந்த மார்க்கெட்டு ஒரு 1 ஹவரில் ஏன் ஓப்பனுக்கு மேலே போகணும்? அப்போ டிமாண்ட் இருக்குது. லோவையும் உடைக்கல, ஓப்பனுக்கு மேலே போகிறான். அப்போ டிமாண்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போது இங்கே இருக்கிற 22,100 அப்போ 22,050ன்றவன் இந்த மணி. ஓகேங்களா, 22,000ன்ற காலும் இந்த மணி. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டை எடுத்துட்டோம். இன்சைட் மார்க்கெட்ன்றதுனால 2 சைடு தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, நம்ம மார்க்கெட்டை கண்டிஷனை பார்த்து அதுக்கப்புறம் யாரை எடுக்கலாம் டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஹாஃபில் இவனை எடுத்தோம், நம்ம ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால புட்டை எடுத்தோம். ஓப்பனுக்கு மேலே வரும்போது லோவை உடைக்காதனால கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குன்னு நம்ம காலை திருப்பியும் சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது 22,050 அப்படின்ற காலை நம்ம பார்க்கலாம். போயிட்டு 22,050ன்ற காலோட சார்ட் இது தான். நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஒரு மார்க்கெட்டு, ஸ்பாட் மார்க்கெட்டு எஸ்டர்டே ஐ கிட்ட இருந்தாலோ லோ கிட்ட இருந்தாலோ ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு லோவை உடைச்சா அப்படின்னா மார்க்கெட் டிமாண்ட் இல்லை கீழே போகுதுன்னா, லோவை உடைக்கலைன்னா டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சேம் அதே கான்செப்ட் தான் ஐயை உடைக்கலன்னா டிமாண்ட் இருக்குது, ஐயை உடைக்கலைன்னா டிமாண்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும், இதை உடைச்சா மேலே போவான், இதை உடைக்கலாம் மேலே போக மாட்டான்றது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக 11:55க்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காம கரெக்டாக லோவில் தான் சப்போர்ட் எடுக்கிறான். 122ன்றது இவன் லோ, இதை உடைக்கவே இல்லை பாருங்கள். மார்க்கெட் லோ கிட்டே வரல. ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் வந்தாலும் சரி, ப்ரீமியம் வந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஜஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான். ப்ரீமியம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து இதில் தான் இருக்கே. ஓகேங்களா, ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. மார்க்கெட்டு வந்து எந்த ஒரு க்ளூவையோ எந்த ஒரு இண்டிகேஷனையோ கொடுக்கலனா கூட ப்ரீமியம் கொடுக்கும். சில டைமில் ப்ரீமியம் கொடுக்கலனா கூட மார்க்கெட்டு கொடுக்கும். நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, மேலே போகிறானா கீழே போகிறானா இல்லை ரேஞ்ச் ஆக போகிறானான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீமியம் இருக்குது, அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இவன் லோவை தக்க வைக்கிறான். அப்போ லோவை தக்க வைக்கிறான்னா கால் ஆப்ஷனாக தான் கூட்டணும். 120 அப்படின்னா 22,050ல் 120 கூட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது? 170 வரைக்கும் இவனுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இவனை அட்வான்ஸ் லெவலில் தான்னா இவனை எடுக்கலாமா வேண்டாமா? ஓகேங்களா, க்ளீனாக பாருங்கள், 11:55 தானே மார்க்கெட், 10:50க்கு தானே திரும்பிச்சு மார்க்கெட். இவனும் பாருங்கள் க்ளீனாக திரும்பிடாம பாருங்கள். இவன் ஓப்பனை தாண்டி க்ளீனாக தாண்டுறான் இவன். அதாவது 22:50ன்ற கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக உடைக்கிறான் இந்த இடத்துல. ஓகேங்களா, தெளிவாக உடைச்சி புல்பேக் இங்கே நிற்கிறான் பாருங்க 145ன்ற இடத்துல. அப்போது இந்த இடத்துல நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஓகேங்களா, க்ளீனாக வந்து இங்கேருந்து போகிறான் ஒரே அடி. 145லேருந்து 205 வரைக்கும் போகிறான். கிட்டத்தட்ட 55 பாயிண்ட். இங்கேருந்து 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸே. அட்லீஸ்ட் நீங்கள் 150 எடுத்தாலும் 135 தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோ தான். எவ்வளோ அக்யூரேட் ஸ்டாப் லாஸ் பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரிலாம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேரு. இதை அழகாக இங்கே புல் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிடலாம் இதை. ஓகேங்களா, அழகாக டார்கெட், அவ்வளோதான். டார்கெட் முடிஞ்சிச்சுன்னா விட்டுணும், அவ்வளோதான். ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் என்ட்ரிலாம் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நின்று மூவ் பண்ணால் பார்த்துக்கலாம். இவன் மூவ் ஆகும்போது ஆப்பனண்ட் வீக்காக இருந்தால் திருப்பியும் கூட எடுக்கலாம். ஓகேங்களா, சூப்பரான ஒரு என்ட்ரி, அழகாக ஒரு ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி சேமாக டிட்டோ வந்து திருப்பியும் 2 மணிக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். ஓகேங்களா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தது 2 மணிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
மார்க்கெட் அப்போ பாருங்கள், காலையிலையும் ஓப்பனை தாண்டினவன் 10:55 தாண்டினவன் 2 மணிக்கு வந்தும் ஓப்பன்லேயே தான் இருந்தான். ஓப்பனை உடைக்கவே இல்லை பாருங்கள். அப்போ ஓப்பன்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதாவது லோவை தக்க வச்சு ஓப்பன் மேலே இருக்கிறான்னா டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? க்ளீனாக பாருங்கள், இவன் மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு இங்கே புல் பேக் வரான். புல் பேக் வந்து கூட அந்த ஓப்பனை தக்க வைக்கிறான் பாருங்கள். திருப்பி மேலே போகிறான். திருப்பி இங்கே இவ்வளோ தூரம் பவர் கேண்டில் 2 கேண்டில் வந்து கூட ஓப்பனை உடைக்க முடியல பாருங்கள். ஓப்பனை உடைச்சி அடுத்த கேண்டில் மேலே ரிக்கவர் வரான் பாருங்கள். அப்போது டிமாண்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போது இங்கே 22,100 வந்து வரான் அப்படின்னா திருப்பி 22,050 பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 2 ரிவர்ஸ் என்ட்ரி நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது. ஓகேங்களா? 2 ரிவர்ஸ் என்ட்ரி கிடச்சிது. ஆக்சுவலாக புட்டியும் எடுக்கலாம், காலையும் எடுக்கலாம். ஆனால் காலுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அதிகமாக இருந்து ஓப்பனை தக்க வச்சதுனால. இன்னொன்று 22 ப்ரீமியம் வந்து லோவை தக்க வைக்கலாம். மெயின் அதுதான். ஓகேங்களா? ப்ரீமியம் லோவை தக்க வைக்கலாம். 2வது வாட்டி இந்த இடத்துல வந்து கூட பாருங்கள், காலையில் இங்கே தக்க வச்சு மேலே போய் அட்வான்ஸ் லோவை உடச்சி டார்கெட் கொடுத்தோம். 2வது இங்கே வந்து கூட பாருங்கள் லோவை தக்க வைக்கலாம். நம்ம அட்வான்ஸோட தாண்டி க்ளோஸ் வச்சோன்னா தான் என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட எவ்வளோ டார்கெட் பாருங்கள். திருப்பியும் ஒரு 50 பாயிண்ட், இங்கே ஒரு 50 பாயிண்ட், 100 பாயிண்ட் போதாதா கைஸ்? ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு. இங்கே இதை உடைக்கலாம். நம்ம இங்கே கண்ண மூடிலாம் எடுக்க போகிறது கிடையாது. இங்கே வந்து நின்று மூவ் ஆகும்போது தான் நம்ம எடுப்போம். அதுவும் ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் தான் இங்கே மூவ் ஆகும்போது எடுக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? இவன் பாருங்கள், இங்கே நிற்கலை. 2வது வந்து அழகாக பிரேக் அவுட் பண்ணுறான், எடுக்கிறோம் என்ட்ரி. 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட். எவ்வளோ ஈஸி பாருங்கள். மார்க்கெட் வந்து அந்த லோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷனும் ஒரு என்ட்ரி கொடுத்தான் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ப்ரீமியம் அப்போ வந்து லோ கிட்ட வரல. ஆனால் இவன் ஹை கிட்டே இருக்கிறான் பாருங்கள் மார்க்கெட். இந்த ஹைலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு ஓப்பன் வரைக்கும். இந்த என்ட்ரியை கூட எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 22,175லேருந்து இங்கே 22,050ன்ற புட் ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஐயை உடைக்கவே இல்லை க்ரீக்ஸ் பிரகாரம். ஐயா உடைக்கலை அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற புட் ஆப்ஷனையும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? 22,150ன்ற புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 என்ட்ரி இன்றைக்கி கிடச்சிது. நம்ம ப்ராப்பராக எடுக்கணும்னா 2 என்ட்ரி எடுத்துருக்கலாம். 22,150 புட் ஆப்ஷன் இது தான். இங்கே பாருங்கள், இவன் வந்து தெளிவாக வந்து பாருங்கள், அவன் ஐயை உடைக்கலை. ஹையை உடைக்கலை. இந்த இடத்துல பாருங்கள், 22,150 புட்டு லோவை உடைக்கலை. 107ன்றது லோ. அப்போது 22,150ல் 100 கழிச்சிங்கன்னா 22,050 வரைக்கும் மார்க்கெட் வரும்னு அர்த்தம். கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட்டு அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போயிட்டான். இது ஒரு என்ட்ரி தான். ஆக்சுவலாக இதுவும் நம்ம போட்ட போஸ்ட்டு. ஓகேங்களா? ஆனால் கால் ஆப்ஷனை தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இன்சைட் மார்க்கெட்ன்றதுனால தைரியமாக நம்ம 2 பேரையும் எடுக்கலாம். ஓகேங்களா? யார் வந்து லோ தக்க வைக்கிறான், ஐயா தக்க வரான்னு பார்த்து அட்வான்ஸ் லோவில் மீட் ஆகும்போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இவன் மேலே போகும்போது இவன் திருப்பியும் பாருங்கள் லோவை உடைச்சிட்டான். இவன் மேலே போய் லோவை உடைச்சிட்டான். 2 மணிக்கெலாம் உடச்சிட்டான். இந்த என்ட்ரிலாம் நம்ம எடுக்க முடியாது. 3 மணிக்கு மேலே என்ட்ரி 2:30 மணிக்கு மேலேயே என்ட்ரி போகக்கூடாது. 3 மணிக்கு மேலாம் சுத்தமாக என்ட்ரியே போகக்கூடாது. ஓகேங்களா? காலையில் ஒரு என்ட்ரி, அதோட ஆஃப்டர்நூன் ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். ஓகேங்களா? 2 என்ட்ரி ப்ராப்பராக எடுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியான என்ட்ரி பாருங்கள் கைஸ். இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே நல்லா என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் ஹை லோவில் வரும்போது பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று மார்க்கெட் ஹையில் இருக்கணும், லோவில் இருக்கணும். இல்லை மார்க்கெட் நடுவில் இருந்தாலும் ப்ரீமியம் வந்து எவனா ஒருத்தர் லோ கிட்டேயோ ஹை கிட்டேயோ போய் ஒன்று அதை உடைக்காமல் ரிட்டர்ன் ஆகும், இல்லை அதை உடைப்பான். அப்போ நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். உடைக்கல அப்படின்னா அவனே எடுப்பான். உடைச்சிட்டானா அவனுக்கு ஆப்பில் புட்டாக இருந்தால் காலை எடுப்போம், காலாக இருந்தால் புட்டு எடுப்போம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. அட்வான்ஸ் லெவல் இதில் மீட் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் லெவல் தாண்டும் போது க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அது தெரியாதவங்க வியூவை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் நல்லதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே என்ட்ரி கிடைக்கும். இந்த விஷயத்த ஞாபகத்தில் எல்லாருமே வச்சுக்கோங்க. இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒன்று மார்க்கெட்டில் ஹை கிட்டேயோ லோ கிட்டேயோ வரும்போது எடுத்தால் சேஃபு. சப்போஸ் மார்க்கெட் வரல அப்படின்னா ப்ரீமியம் ஹை கிட்ட லோ கிட்ட இருக்கும்போது பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக செட் ஆகும். செட் ஆகும் மீன்ஸ் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா?
காலை கட் பண்ணுறான்னா டிமாண்டு, புட்டை கட் பண்ணுறான் அப்படின்னா டிமாண்ட் இல்லை. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? அதை வச்சு தான் நீங்கள் ஒரு என்ட்ரியே எடுக்க முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் எதனா பண்ண முடியும். ஓகேங்களா? எதுவுமே நடுவில் இருக்கும்போது ஹையும் உடைக்கல லோவும் உடைக்கல அப்படின்னா நீங்கள் என்னென்னு எடுப்பீங்க? ஓகேங்களா? அந்த மாதிரி க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சு பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் பொறுமையாக டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணிங்கன்னா 100% வெற்றி பண்ணலாம். ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு செட் ஆகலை, பண்ண முடியல அப்படின்னா அது வர வரைக்கும் இது நீங்கள் பக்காவாக என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணின்னு தான் இருக்கும். ரியல் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ரியல் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ஒரு தப்பான என்ட்ரிக்கும் உங்களை மார்க்கெட் பனிஷ் பண்ணும். பனிஷ் பண்ணோன்னா அடிக்காது, கொள்ளாது. அதுக்கும் மேலே உங்கள் காசு போயினே இருக்கும். உங்கள் காசு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாமே தப்புன்ற மாதிரி தோணும். ஓகேங்களா? எல்லா விஷயமும் தப்பு, இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே பொய்யின்ற மாதிரி தான் தோணுமே. அதே நீங்கள் ஒரு டீசெண்டாக உங்களுக்கு அது மாதிரி செட் ஆகலை, எடுக்க முடியல உங்களால் ப்ராப்பராக அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மாதம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அது ஒரு விஷயத்த நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க தெளிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ன பண்ணுறான் அவன், வெறும் ஹை லோ இதில் மட்டும் ட்ரேட் இருக்கணும்னு நினச்சிக்கிங்க. ஒன்று மார்க்கெட்டு இல்லைனா ப்ரீமியம். ஓகேங்களா? ஐயா உடைச்சா எப்படி பண்ணுறான், ஐயா உடைக்கலனா எப்படி பண்ணுறான். ஓகேங்களா? அதில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் சேர்த்து பாருங்கள். ஓகேங்களா? ஐயா உடைச்சி ஐ உள்ள வந்தால் என்ன பண்ணுறான், லோவை உடைச்சி லோ உள்ள வந்தால் என்ன பண்ணுறான், இல்லை ஐயா உடைச்சி மேலே போனால் என்ன பண்ணுறான், லோவை உடைச்சி கீழே போனால் என்ன பண்ணுறான். இவ்வளோ தான் கான்செப்டே. அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சில டைமில் சப்போர்ட் பண்ணும். அது சூப்பராகவே இருக்கும். சில டைமில் எவனா ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் மார்க்கெட்டை. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எந்த சைடு நீங்கள் போகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். அது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதை மாதிரி இன்னும் ரொம்ப 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 நம்ம பல வருஷமாக இன்டெப்த்தாக பார்த்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் புதுசாக இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.